இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவால தாக்கல் செய்யப்பட்ட என்ன கைது செய்ய வேண்டாம் என்ற மனுவினுடைய நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றது. இதுல என்ன நடந்திருக்குது என்றதை விரிவா பார்க்கலாம். அதே போல இப்ப இந்த ராஜபக்சர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகிற விசாரணைகளை பற்றி முதன் முறையா மஹிந்த ராஜபக்ச வாய திறந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம சட்டத்துக்கு புறம்பா இந்த ஜோசித ராஜபக்ச செய்திருக்கக்கூடிய பல விடயங்கள் வெளியில வந்திருக்குது. அதே போல இலங்கையில 2 புதிய அதிரடியான திட்டங்களும் நடைமுறையாக போகுது. ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையில இவ்வளவு காலமே இந்த தேர்தல் முறைகள்ல பின்பற்றப்பட்ட விரல்கள்ல மை பூசுற முறைமை இல்லாமல் போகுது. என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த விரல்கள்ல மை பூசுற விடயம் என்றது ஒருவர் வாக்கு செலுத்திட்டார் என்றதை உறுதிப்படுத்திக் கொள்றதுதான். ஆனா அதற்காகத்தான் அவருடைய தேசிய அடையாள அட்டை சரிபார்க்கப்படுது, அவர் வாக்கு செலுத்தி விட்டார் என்றதும் குறிக்கப்படுது. அப்படி இருக்க ஒரு கட்டுப்பாடான விடயத்துக்காக 2 வழிமுறைகள் பின்பற்றப்படுது, அதால அதிகமான நிதி செலவுகள் போகுது என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால நேரடியாகவே இந்த யோசனை சமர்ப்பிக்கப்பட்டு இதற்கு இந்த விரல்கள்ல மை பூசுற முறைமையை நீக்கிறதுக்கு இன்றைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்குது. இதால இனி நடக்க போகிற இந்த மாகாண சபை தேர்தல் அதே போல அதற்கு பிறகு நடைபெற போகிற எந்த ஒரு தேர்தல்களிலுமே இந்த மை பூசுற முறைமை பின்பற்றப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டிருக்குது. அதே போலதான் இலங்கையில இந்த சமூக ஊடக பயன்பாடுகளையும் ஒரு புதிய தடை உத்தரவு கொண்டு வரப்பட போகுது. என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இலங்கையில இந்த 16 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் இனிமேல் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்த முடியாதவாறு சோஷியல் மீடியா மினிமம் ஏஜ் பில் என்று சொல்லி ஒரு தனிநபர் சட்டம் மூலம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இந்த விடயம் இனி சட்டம் மூலமாக நிறைவேற்றப்பட்டால் இனிமேல் 16 வயதுக்கு குறைந்திருக்கக்கூடிய சிறுவர்கள் இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி எந்த விதமான சமூக ஊடகங்களையுமே பயன்படுத்த முடியாது. இது அண்மையில ஆஸ்திரேலிய நாட்டில் கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லி இப்ப பல நாடுகள்ல இந்த சட்டம் நடைமுறையில இருக்குது. அந்த வரிசையில எங்களுடைய இலங்கையும் இணைய போகுது. இப்படி இருக்கும்போதுதான் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய இளைய மகன் ஜோசித ராஜபக்சவனுடைய இந்த கடற்படை பதவியை பற்றி விசாரித்து கொண்டு போகும்போது ஒரு அப்பா ஜனாதிபதியாக இருந்தா மகன் என்னவெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி பல விடயங்கள் அம்பலமாக இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இலங்கையில ஒருவர் இந்த கடற்படை பயிற்சி முகாமில் இணைய போகிறார் என்று சொன்னா அவருக்கு அவருடைய தாய்மொழியில சீத்தர சாதாரண சித்திகள் இருக்கணும். ஆனா இந்த ஜோசித ராஜபக்சவனுடைய தாய்மொழி சிங்களத்துல அவருக்கு சீத்தர சாதாரண சித்திகள் இல்லையா. இதால அவருடைய கல்வி சார்ந்த ஆவணங்கள் எல்லாமே முழுமையாக மறைக்கப்பட்டு தான் அவர் இந்த கடற்படை பிரிவில் இணைந்திருக்கிறார். அதே போல இந்த கடற்படை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்படும் போது அவர்கள் இந்த டோரா படகுகள்ல பயிற்சி பெற்றது, அதே போல கடற்படைகள்ல கடமைகள்ல இருந்த விடயங்கள் என்று சொல்லி பல விடயங்கள் கண்காணிக்கப்படுமா. ஆனா இந்த ஜோசித ராஜபக்ச எந்த ஒரு கடற்படை பயிற்சி முகாமிலையுமே கலந்து கொள்ளல. சொல்ல போனா அவருக்கு அதிகமான கடமைகளை கொடுக்க வேண்டாம், பயிற்சிகள்ல ஈடுபடுத்த வேண்டாம் என்று சொல்லி அப்ப தளபதியாக இருந்த வசந்த கருணா கூட நேரடியாகவே உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தவராம். அது மட்டும் இல்லாம இந்த ஜோசித ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பதவி உயர்வுக்கு ஒருவர் தகுதியானவராக இருக்கணும் என்று சொன்னா அவருக்கு இந்த மேப் ரீடிங், ரேடார் மானிட்டரிங் என்று சொல்லி இந்த விடயங்கள்ல அவர் திறமையானவராக இருக்கணும். ஆனா இது எதிலையுமே ஜோசித ராஜபக்சவுக்கு பழக்கம் இல்லையா. இதனுடைய ஆரம்ப கட்டம் என்று சொல்லப்படுகிற அந்த எழுத்து பரீட்சைகள்ல ஜோசித ராஜபக்ச சித்தி அடையணும் என்று சொல்லியே உயர் மட்டங்கள்ல இருந்து பல அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுத்தானாம் அவர் இந்த பரீட்சையிலேயே சித்தி அடைந்தவர். அதே போல இன்னும் ஒரு விசேடமான விடயம் என்னென்று சொன்னா, இந்த கடற்படை பயிற்சி முகாம்கள்ல வீரர்கள் இருக்கும்போது அவர்கள் அனைவருமே ஒரே இடத்துல தான் தங்கி இருக்க வேண்டும். அதே போல அவர்களுக்கான உணவுகள் எல்லாமே அந்த ஆபீசர்ஸ் மெஸ் என்று சொல்லப்படுகிற இடங்கள்ல தான் வழங்கப்படும். ஆனா இந்த ஜோசித ராஜபக்சவுக்கு மட்டுமே விசேடமாக அவர் வீட்டுக்கு சென்று வர அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. அதே போல இவர் தங்கி இருக்கிறதுக்கு என்று சொல்லி ஒரு கடற்படை விசேட பங்களாவும் உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்குது. இப்படி ஒரு அதி சொகுசு கடற்படை வீரராகத்தான் இந்த ஜோசித ராஜபக்ச உருவாகி இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இப்ப விசாரணைகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இதற்கு முழு உடந்தையாக இருந்திருக்கக்கூடிய நபர் என்று சொல்லி இந்த வசந்த கருணாகுட மேல குற்றம் சாட்டப்பட்டு நேற்றைக்கு முன்தினம் அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர். இருந்தாலும் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி அவர் விசாரணையில முன்னிலையாகல என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் இப்ப இந்த ஜோசித ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச, அதே போல இந்த ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய சகலருக்கும் எதிராக முன்னெடுக்கப்படுகிற இந்த வழக்கு விசாரணையை பற்றி இன்றைக்கு முதல் முறையா மஹிந்த ராஜபக்ச வாய திறந்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய அரசாங்கம் ஒவ்வொரு நாளுமே எங்கள் மேல குற்றம் சுமத்தி கொண்டிருக்குது. வெறுமனவே ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்களை மட்டுமே இலக்கு வச்சு இந்த பழி வாங்குற நடவடிக்கையை தான் ஜனாதிபதி அனுரகுமார் அவனுடைய அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்குது. ஆனா இதற்குள்ள எந்த விதமான உண்மைகள்
ஆதாரங்களுமே இல்லையாம். அனுர அரசு திட்டமிட்டு வஞ்சம் தீர்க்கிற நடவடிக்கையில தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் நாட்டை கவனிக்கிறார்கள் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச நேரடியாகவே ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு பின்னணியில் பலகட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவால தாக்கல் செய்யப்பட்ட என்ன கைது செய்ய வேண்டாம் என்ற மனுவினுடைய 2வது கட்ட விசாரணைகள் இடம்பெற்றது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, அண்மையில் இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள்ல சம்பந்தப்பட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் அவர் மேல ஒரு விசாரணை நடைபெற போகுது, அவர் கைது செய்யப்பட போகிறார் என்று சொல்லி பரவலான கருத்துக்கள் வெளியாக இருந்தது. இதால் உடனடியாகவே கோட்டாபாய ராஜபக்சவால என்ன கைது செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு 11 காரணங்களை குறிப்பிட்டு உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதுல இன்றைக்கு விசாரணைகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த கோட்டாபாய ராஜபக்சவால சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 11 காரணங்களுமே ஏற்புடையதில்லை. இதுல அவர் சொல்லியிருக்கிற இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அசாத் மௌலானாவை எனக்கு யார் என்று தெரியாது, அதே போல இந்த ஷானி அபியசகரை பற்றி அவர் சொல்லியிருக்கிற விடயங்கள் எல்லாமே வெறும் கண் துடைப்பு தான், இதற்குள்ள உண்மைகள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேசால, அதே போல இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்களை தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையான் இப்ப பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அசாத் மௌலானா என்று சொல்லி சகலருடைய வாக்குமூலங்களையுமே கோட்டாபாய ராஜபக்ச இருக்கிறாராம். சொல்ல போனா இவர்தான் அதி உயர் குற்றவாளி என்ற இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார். இதால இவர் மேல விசாரணைகளை முன்னெடுக்கிறது அவசியம் என்று சொல்லி இலங்கையினுடைய அரசு தரப்பு சுட்டிக்காட்டி இருக்குது. ஆனா கோட்டாபாய ராஜபக்சவுக்கு ஆதரவாக முன்னிலையான சட்டத்தரணி இந்த சகல குற்றச்சாட்டுகளையும் மறுத்து தாங்கள் மேலதிகமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி அதற்கு ஒரு நேரங்களை கேட்டதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணைகளுடைய இறுதிக்கட்டம் ஜூலை மாதம் 6ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிக பரபரப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த கோட்டாபாய ராஜபக்சவை கைது செய்ய வேண்டாம் என்றதுக்கு இப்ப வரைக்கும் இலங்கையினுடைய அரசு தரப்புல இருந்து எந்த விதமான உறுதிமொழிகளுமே வழங்கப்படல. அவர் எப்ப வேணுமென்றாலும் கைது செய்யப்படலாம் என்ற நிலை உருவாகி இருக்குது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் இந்த பெண் வைத்தியர் கொலையோட சம்பந்தப்பட்ட பிரதான குற்றவாளி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் என்னுடைய காணொலியை பார்த்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு எவ்வளவு பெரிய மோசடிக்காரன் இந்த நபர் என்று சொல்லி. பெண்களை திருமணம் செய்து கொள்றன் என்று சொல்லி பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஏமாற்றி இருக்கிறார். அதுவும் ஒரு பெண் 2 பெண் இல்ல, பல பெண்களை ஏமாற்றி இருக்கிறார். இதன் அடிப்படையில் அண்மையில் தெல்தனிய பகுதியில் வைத்து ஒரு பெண் வைத்தியரை இவர் கொலை செய்து போட்டு இவரும் இவருடைய மனைவியும் தலைமறைவாகி இருக்கிறார்கள். இதற்கு பிறகு போலீசார் தொடர்ச்சியாக முன்னெடுத்த விசாரணைகள்ல இவர் நேற்றைய தினம் இரவு பொழுதுல வெள்ளவத்தையில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு பயணிக்கிற விடயம் தெரிய வந்திருக்குது. இதன் அடிப்படையில் அவர் பயணிச்ச பேருந்து மடக்கப்படும் போது அதற்குள்ள இவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்தே இருந்து பிடிபட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு இவர்கிட்ட விசாரணைகளை முன்னெடுக்கும் போதுதான் இவர்கள் யாழ்ப்பாணத்தில இருந்து இந்தியாவுக்கு தப்பி செல்ல போற விடயம் தெரிய வந்திருக்கு. உண்மையிலேயே தென்னிலங்கையில குற்றம் செய்கிற அனைவருமே யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து அங்கே இருந்து இந்தியாவுக்கு போறதை வழக்கமாக வச்சிருக்கிறார்கள். அதே ஒரு திட்டத்தை தான் இவர்களும் பின்பற்றி இருக்கிறார்கள். இருந்தாலும் இன்றைக்கு இவர்கள் இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுல இந்த கணவன் மேலையும் பல நீதிமன்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதே போல இவருடைய மனைவி மேலையும் இந்த வெளிநாட்டுக்கு நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன், நான் வெளிநாடுகளில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்து தாரன் என்று சொல்லி அவர் மேலையும் பல பண மோசடி குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதன் அடிப்படையில் இவர்கள் இருவருமே கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.